சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் உலகிற்கு நம்பிக்கையை கற்பித்தவர். ஒருவர் தன்னைத்தானே நம்புவது மிக முக்கியம் என்றார். இவர் துறவி மட்டுமல்ல, சிறந்த தலைவர், போதனையாளர். நரேந்திரநாத் தத்தா என்ற பெயரில் தை மாதம் 12ஆம் திகதி 1863ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள கொல்கத்தாவில் பிறந்தார். இவரின் தந்தை விஸ்வநாத் தத்தா சட்டத்தரணியாக கடமை புரிந்தார். தாயார் புவனேஸ்வரி தேவி கடவுள் நம்பிக்கை கொண்ட இல்லத்தரசி. சிறுவயதில் நரேந்திராவும் அவரது நண்பர்களும் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பெரிய மரத்தடியில் விளையாடுவது வழமை. ஒரு நாள் ஒரு பெரியவர், இந்த மரத்தில் பேய் உள்ளது, அங்கு போக வேண்டாம் என்றார். சிறுவர்கள் அனைவரும் பயந்துவிட்டனர். ஆனால் நரேந்திரா பயப்படவில்லை. அதில் பேயிருந்தால் காட்டுங்கள் என்று கூறிவிட்டு மரத்தில் ஏறி பல மணி நேரம் அமர்ந்திருந்தார். இறங்கி வந்து எல்லோரிடமும், அதில் பேய் இல்லை, எங்களை பயமுறுத்த அப்பெரியவர் கூறியுள்ளார் என்று கூறினார். இந்நிகழ்வின் மூலம் நரேந்திரா சிறு வயதில் இருந்தே மூட நம்பிக்கைகளையும் அதனால் ஏற்படும் அச்சத்தையும் கேள்விகள் மூலமும் ஆதாரங்கள் மூலமும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். நரேந்திராவின் தாயார் தான் அவரின் முதல் ஆசிரியர். சிறிய சிறிய நிகழ்வுகள் மூலம் திடமான படிப்பினைகளை கற்பித்துள்ளார். நரேந்திரா ஞாபக சக்தி நிறைந்தவர். ஒரு புத்தகத்தை ஒரு முறை வாசித்தால் அதிலுள்ள விடயங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நரேந்திராவின் தந்தையின் இறப்பிற்குப் பின் அவரது குடும்பம் பொருளாதார ரீதியில் பல இன்னல்களை சந்தித்தது. பல நாட்கள் உணவின்றி கஷ்டப்பட்டனர். அந்த நேரத்தில் நரேந்திரா சாதாரண ஆன்மீக குருவாக வாழ்ந்து வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்பவரை சந்தித்தார். அவரிடம், நீங்கள் கடவுளை கண்டுள்ளீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆமாம், நான் உங்களை பார்ப்பது போல் கடவுளையும் தெளிவாக பார்த்துள்ளேன் என்று கூறினார். அன்றிலிருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா நரேந்திராவின் குருவாகினார். நரேந்திரா ஆதாரத்தை காட்டினால் மட்டுமே ஒரு விடயத்தை நம்புகின்ற குணம் உடையவர். ஒரு நாள் ராமகிருஷ்ணாவிடம், நான் எவ்வாறு கடவுளை நம்ப முடியும், ஒருபோதும் கடவுளை காணவில்லை என்று கேட்டார். அதற்கு ராமகிருஷ்ணா சிரித்தபடி, உனது கண்களை மூடி தியானம் செய்தால் உனக்குள் கடவுளை உணர்வாய் என்றார். கடவுள் என்பவர் ஆலயத்தில் மட்டும் இல்லை, வாழும் உயிர்கள் அனைத்திலும் இறைவன் உண்டு என்ற உண்மையை கூறினார். இறைவன் ஒவ்வொரு மனிதனிலும் வாழ்கின்றார். மனிதன் மனித நேயத்துடன் வாழ்வதுதான் சிறந்த வழிபாட்டு முறையாகும் என்பது ராமகிருஷ்ணரின் அறிவுரை. அதை நரேந்திராவும் ஏற்றுக்கொண்டார். ராமகிருஷ்ணாவை சந்தித்த பின் நரேந்திராவின் வாழ்விலும் மாற்றம் ஏற்பட்டது. இளம் வயதில் நரேந்திரா வாசிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அவர் தத்துவம், அறிவியல், இலக்கியம், வரலாறு, ஆன்மீகம் போன்ற புத்தகங்களில் பல மணி நேரங்களை செலவழித்தார். நரேந்திரா உலகின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அறிவு மட்டுமே சிறந்த ஆயுதமாக அமையும் என நம்பினர். நரேந்திராவின் நண்பர்கள் அவரிடம், எவ்வாறு வாசிப்பவை அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டனர். வாசிக்கும்போது அவரை வெளிவிடயங்கள் எதுவும் பாதிப்பதில்லை. ஒருமுறை நரேந்திரா வாசிக்கும்போது நண்பர்கள் மிக அருகிலிருந்து சத்தமாக பேசினர். பின்னர் நிறுத்திவிட்டு, நாங்கள் உங்களை குழப்பிவிட்டோமா என்று கேட்டனர். நீங்கள் இதில் நிற்பது கூட எனக்கு தெரியாது என்றார்.
நரேந்திராவின் இந்த கூர்மையான கவனம்தான் பிற்காலத்தில் அவர் நிகழ்த்திய பல சாதனைகளுக்கு அடிப்படையாக அமைந்தது. நரேந்திரா மற்றவர்களுக்கு கூறுகின்ற விடயம், உங்கள் மனதை உயர்ந்த சிந்தனைகளால் நிரப்பும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதாகும். நரேந்திராவின் அறிவும் தலைமைத்துவ பண்பும் பலராலும் ஏற்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு வசதி படைத்த பெண் அவரை அணுகி, நீங்கள் அழகாகவும் அறிவு மிகுந்தவராகவும் இருக்கிறீர்கள், என்னை திருமணம் செய்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நரேந்திரா, நான் ஏற்கனவே உண்மையையும் அறிவையும் மனம் முடித்து விட்டேன் என்று புன்னகையுடன் கூறினார். அப்பெண் கவலை அடைந்தார். ஆனால் அவரது அர்ப்பணிப்பை அறிந்து கொண்டார். 1886 ஸ்ரீராமகிருஷ்ணா இறைபதம் அடைந்தார். அவரது இழப்பிற்கு பின் நரேந்திரா சிறிது தடுமாறினார். பின்னர் தன் குரு தன்னை மேலான பணிக்கு தயார்படுத்தியிருப்பதை உணர்ந்து கொண்டார். ராமகிருஷ்ணாவின் மற்றைய சீடர்களுடன் இணைந்து தனது பணியை தொடங்கினார். இவ்வாறு நரேந்திரா அர்ப்பணிப்புடன் பணியாற்றி உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் துறந்து துறவியாக வாழ்ந்து வந்ததால் சுவாமி விவேகானந்தா என்ற பெயரை பெற்றார். ஆனால் அவர் வாழ்க்கை சுலபமானதல்ல. ஒரு துறவியாக கிராமத்துக்கு கிராமம் பணமற்று உணவற்று தங்குவதற்கு இடமற்று நாடோடியாக திரிந்தார். இந்த வேளையில் சிலர் அவரை எதிர்த்தனர், சிலர் அவமதித்தனர். 1893 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற உலகச் சமயங்களின் முதல் பாராளுமன்றத்தில் இந்தியாவையும் இந்து சமயத்தையும் சுவாமி விவேகானந்தா உள்ளிட்ட சிலர் பிரதிநிதித்துவப்படுத்த அழைக்கப்பட்டனர். இதை இந்தியாவின் சமய அறிவை உலகிற்கு தெரிவிக்கும் ஒரு சந்தர்ப்பமாக உணர்ந்தார். ஆனால் பயணத்திற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை. சுவாமி விவேகானந்தா தன்னை பின்பற்றுபவர்களிடம் உதவி கேட்டு கடிதம் எழுதினார். சிலர் பணம் கொடுத்தனர், வேறு சிலர் உடைகள் பொருட்கள் கொடுத்தனர். அவர்களின் உதவியுடன் கப்பலில் அமெரிக்காவுக்கு சென்றார். அந்த பயணமும் அவருக்கு சுலபமானதாக அமையவில்லை. இவர் இனத்துவேசம், பாகுபாடு என்பவற்றை சந்தித்ததுடன் பசியாலும் வாடினார். ஆனால் சுவாமி விவேகானந்தா அவற்றை குறையாக எண்ணவில்லை. தனது நோக்கத்தில் மட்டுமே அக்கறை கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தா சிகாகோவை அடைந்தபோது அவரது இந்திய உடையையும் தோல் நிறத்தையும் கண்டு அவரை குறைவாக மதிப்பிட்டு விமர்சித்தனர். அதனால் தங்குவதற்கான இடத்திற்கும் உணவிற்கும் மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனால் மனம் தளரவில்லை. புரட்டாதி மாதம் 11 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் மண்டபம் முழுவதும் அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் உலகின் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த ஆன்மீக தலைவர்களும் நிறைந்து காணப்பட்டனர். அந்நிகழ்வு மிகவும் மதிப்பிற்குரியதாக இருந்தது. ஒவ்வொரு பேச்சாளர்களும் முன்னாயத்த குறிப்புகளுடனும் கவர்ச்சியான பேச்சாற்றலுடனும் வந்திருந்தனர். சுவாமி விவேகானந்தா எதுவும் எழுதிக்கொண்டு வரவில்லை. அவர் உண்மையையும் அறிவையும் அன்பு நிறைந்த மனித நேயத்தையும் கொண்டு வந்திருந்தார். சுவாமி விவேகானந்தாவின் முறை வந்ததும் அவர் தனது இந்திய பாரம்பரிய உடையுடனும் அமைதியான முகபாவனையுடனும் எழுந்தார். பேச ஆரம்பிக்கும் பொழுது, அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே,
என்று ஆரம்பிக்க அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சுவாமி விவேகானந்தா மக்களை கவருவதற்காக பேசவில்லை, உலக மக்களை இணைப்பதற்காகவே பேசினார். அவரது பேச்சில் தன்மையில் ஒற்றுமை என்பது விளக்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் எவ்வாறு எல்லா சமயங்களும் ஒரே உண்மையை உணர்த்துகின்றன என விளக்கினார். வெவ்வேறு நீரோடைகள் வெவ்வேறு இடங்களில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அவை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒரே நீராக கடலில் கலக்கின்றன. அதேபோல வெவ்வேறு பாதைகள் கடவுளை உணர இருந்தாலும் அவை அனைத்தும் மனிதனை ஓர் இடத்திற்கே இட்டுச் செல்கின்றன என்றார். இந்த ஒற்றுமை உணர்வு எல்லோரது இதயத்தையும் தொட்டது. பல நூற்றாண்டுகளாக வேறுபட்ட சமய நம்பிக்கைகளை கொண்டுள்ள மக்களை இந்தியா எவ்வாறு மதிக்கிறது என்று விளக்கினர். வெறுப்புக்கும் மதத்திற்கும் தொடர்பில்லை என்பது சுவாமி விவேகானந்தரின் அணித்தரமான கருத்தாகும். அவையில் இருந்த அறிஞர்கள் அனைவரும் மிகவும் ஆர்வமாக 2 மணி நேரங்களுக்கு மேல் விவேகானந்தரின் பேச்சில் லயித்திருந்தனர். சிலர் முற்றாக மெய்மறந்திருந்தனர். சிலரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவரது பேச்சு முடிவடைந்தவுடன் சுவாமி விவேகானந்தா மதிப்பிற்குரியவராகினார். அமெரிக்காவின் பத்திரிகைகள் அனைத்தும் ஆன்மீக அறிஞர் என்றும் இந்தியாவின் குரல் என்றும் சுவாமி விவேகானந்தாவை அழைத்து கௌரவித்தன. அனைத்து மக்களுமே அவரை சந்திக்க விரும்பினர். அவரிடமிருந்து இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை பற்றி அறிய ஆவல் கொண்டனர். சுவாமி விவேகானந்தாவின் உரைக்கு முதல் அநேகமான மேலைத்தேயத்தவர்கள் இந்தியாவை பற்றி ஒரு குறுகிய எதிர்மறையான கருத்தையே கொண்டிருந்தனர். அவர்கள் இந்திய மக்கள் மிக வறுமையான வாழ்வை வாழ்பவர்கள், மூட நம்பிக்கைகளை கொண்டவர்கள் என்ற கருத்தை கொண்டிருந்தனர். ஆனால் விவேகானந்தரின் உரைக்கு பின் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் தனது தினக்குறிப்பில், இந்திய நாகரிகம் இவ்வளவு சிறந்தது என்றால் நாங்கள் எல்லோரும் அவர்களிடம் பல விடயங்களை கற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பாராளுமன்ற உரையைத் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தா அமெரிக்காவில் பல இடங்களில் உரை நிகழ்த்தினார். மிக பெரிய கூட்டம் அவர் உரையை கேட்கக்கூடியது. அவர் தன்னம்பிக்கை, பேராசையற்ற சுயநலமற்ற வாழ்வு, மற்றவர்களுக்கு உதவும் பண்பு என்ற தலைப்புகளில் உரையாற்றினர். சில ஆசிரியர்களும் சமயத் தலைவர்களும் சுவாமி விவேகானந்தரின் பிரசித்தத்தால் ஆத்திரம் கொண்டனர். அதனால் விவேகானந்தரை பற்றி சில வதந்திகளை பரப்பினர். ஆனால் அவர்களின் கோபமும் மத வெறியும் அவரை பாதிக்கவில்லை. விவேகானந்தா விமர்சனங்கள் என்னை மிகவும் வலிமைப்படுத்துகின்றன என்றார். சுவாமி விவேகானந்தா இளைஞர்களின் ஆக்கபூர்வமான செயல்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தார். இளைஞர்களுக்கு பயப்படாமல் இருங்கள், கடுமையாக உழையுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், பெரிதாக கனவு காணுங்கள், விருப்புடன் செய்த பணியை கைவிட வேண்டாம் என்று கூறினார். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க பயணம் முடித்து 1897 இந்தியாவிற்கு திரும்பினார். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு கல்விதான் ஒரே வழி என்றார். ஆனால் உண்மையான கல்வி புத்தகங்களிலோ பட்டங்களிலோ இல்லை, மனிதனின் முழுமைத்தன்மைதான் கல்வியின் வெளிப்பாடு என்றார். நிகழ்காலத்தில் அதிக அக்கறை கொண்டு ஒரு நேரத்தில் ஒரு விடயத்தை அதிக அக்கறையுடன் ஆழமாக நோக்க வேண்டும். கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றார். வாழும் ஒவ்வொரு நாளும் கற்பதற்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என்றார் சுவாமி விவேகானந்தர்.
ஒருமுறை கல்கத்தாவில் விவேகானந்தர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு இளம் மனிதன் அவரை அணுகி, நான் மேலான நிலையை அடைய வேண்டும், வெற்றியாளனாக வாழ வேண்டும், ஆனால் எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார். ஒரு சுவாமி விவேகானந்தர் புன்னகைத்தபடி, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்தியுங்கள், அதை பற்றி கனவு காணுங்கள், அதற்காகவே வாழுங்கள் என்றார். உங்களது மூளை, தசைகள், நரம்புகள் மட்டுமன்றி உங்கள் எல்லா உறுப்புகளும் அந்த சிந்தனை பற்றியதாகவே இருக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் விலக்கி வையுங்கள். இதுதான் வெற்றிக்கான வழி என்றார். விவேகானந்தரின் ஆன்மீக கருத்துக்கள் கிரியைகள் சம்பந்தப்பட்டது அல்ல, சேவை, தன்னலமற்ற அன்பு என்பவற்றை அடிப்படையாக கொண்டது. ஒருவரின் ஆன்மீகம் உள்ளிருந்து வளர வேண்டும், ஒருவர் அதை கற்பிக்க வேண்டும், உயிரிலேயே ஆன்மீகம் உருவாக வேண்டும் என்றார். சுவாமி விவேகானந்தர் இரவு பகலாக வேலை செய்து வறுமையிலுள்ள கிராமங்களுக்கு உணவு, தண்ணீர் என்பவற்றை கொடுத்தார். ஏன் இவ்வாறு கஷ்டப்படுகிறீர்கள் என்று சிலர் கேட்டபோது, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வதே உயர்ந்த வழிபாடாகும் என்றார். கவலைப்படுவதால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறையைத்தான் கண்டறிய வேண்டும் என்றார். சுவாமி விவேகானந்தா இந்தியா முழுவதும் பயணித்து உரை நிகழ்த்தி மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ததால் பல லட்சக்கணக்கான மக்களின் அபிமானத்துக்குரியவரானார். அயராத உழைப்பினால் அவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டது. ஆனால் விவேகானந்தர் தனது உடல் நலத்தை விட சேவையையே பெரிதாக கருதினார். நான் நாளை மரணித்தாலும் என் சேவை தொடர்ந்து வாழ வேண்டும் என்றார். உடல்நலக் குறைவிலும் நான் எனது வேலைகளை முடித்துவிட்டேன், இது எனது விடைபெறும் நேரம், நீங்கள் திடமாக இருக்க வேண்டும், அச்சம் கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு இயன்றவரை உதவுங்கள் என்றார். அவரது உபதேசங்கள் அனைத்தும் உலகளாவிய ரீதியில் பரவி மக்களை ஈர்த்தது. 1902 ஆண்டு ஆடி மாதம் 4 சுவாமி விவேகானந்தர் தனது 39வது வயதில் இறையடி சேர்ந்தார். அவரது கடைசி நிமிடத்திலும் மிகவும் சாந்தமாகவும் அறிவு கூர்மையுடனும் காணப்பட்டார். சுவாமி விவேகானந்தரின் வாழ்வுக்காலம் மிகவும் குறுகியது, ஆனால் அவரது உபதேசங்களும் சேவை மனப்பான்மையும் என்றும் நித்தியமானவை.